சமீபத்தில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதை கூட்டுறவுத்துறை மறுத்துள்ளது. சிபில் ஸ்கோர் அடிப்படையில் கடன் வழங்க எந்த அறிவுறுத்தலும் வெளியிடப்படவில்லை என்று அவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். மாறாக ஏற்கனவே விவசாயிகள் எத்தனை கடன்கள் வாங்கியுள்ளனர், அதில் எவ்வளவு நிலுவையில் உள்ளது என்பதை சரிபார்க்க மற்ற வங்கிகளில் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறவில்லை என்பதை உறுதி செய்ய மட்டும் சிபில் ஸ்கோர் பயன்படுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் விவசாயிகளின் அவசரமான வேளாண் தேவைகளை சமயோசிதமாக பூர்த்தி செய்ய உழவர் கடன் அட்டை திட்டம் 1998 அறிமுகப்படுத்தப்பட்டது. முதலில் பயிர்க்கடனுக்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது கால்நடை பராமரிப்பு, மீன் வளர்ப்பு, பண்ணை சார்ந்த தொழில்கள் உள்ளிட்ட பல துறைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக விவசாயிகள் நகை அடமானத்தில் வட்டியில்லா பயிர்க்கடனும் கால்நடை வளர்ப்பு கடனும் பெற்று வருகின்றனர். தற்போது இந்த கடன்கள் அதிகளவில் வழங்கப்பட்டு வருவதால் வழிகாட்டு நெறிமுறைகள் அமைக்கப்பட்டு அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் அவற்றை பின்பற்றும் வகையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளர்ப்பு சார்ந்த கடன்கள் சில நிபந்தனைகளுடன் வழங்கப்படுகின்றன. பயிர் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடன்களையும் சேர்த்து ஒருவருக்கான கடன் அதிகபட்சம் 2 லட்சமாக இருக்க வேண்டும். இந்த கடன் ஓராண்டுக்குள் திருப்பி செலுத்தப்பட வேண்டும். விவசாயி நேரத்தில் கடன் செலுத்தினால் அரசு வட்டி ஊகத்தொகை வழங்கும். சொந்த நிதியை பயன்படுத்தும் கூட்டுறவு சங்க வங்கிகளுக்கு தமிழக அரசு வட்டி மானியமும் தருகிறது. மேலும் நபார்டு அமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகளும் தவறாக பின்பற்றப்பட வேண்டும். இதில் முக்கியமாக சிபில் ஸ்கோர் கடன் வழங்குவதற்கான ஒரு தடையாக அல்ல, மாறாக தகவல் உறுதிப்படுத்தும் ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்தப்படும் என்பதையும் தற்போது அரசு தெளிவாக கூறியுள்ளது.